சட்டமூலத்தின் இரண்டாம் முறை வாசிப்பு மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது 152 மேலதிக வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்திற்கு ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க மாதுகொட ஆகியோரே சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்தனர். பின்னர் குழுநிலை விவாதத்தின் போது 3ஆம் பிரிவில் திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த திருத்தத்திற்கு எதிராக 152 வாக்குகளும், திருத்தத்திற்கு ஆதரவாக 4 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் திருத்தங்களின்றி குழுநிலை விவாதத்தின் போது 148 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. புதிய ஜனநாயக முன்னணியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணாநாயக்க, ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, சாமர சம்பத் தசநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சாணக்க மாதுகொட ஆகியோரே திருத்தங்களை கோரியிருந்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க, எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனைவியர் தற்போது பெற்றுவரும் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட உள்ளது. தற்போது 550க்கும் மேற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களை சார்ந்திருப்போரும் ஓய்வூதியம் மூலம் பலனடைந்து வருகின்றமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. இந்த சட்டம் மூலம் வருவதற்கு முன்னர் யாராவது ஓய்வூதியம் பெற்றிருந்தால் அதனை அரசாங்கத்திற்கு திருப்பி தர வேண்டும் என நாங்கள் கூறவில்லை. சரி, நீங்கள் பெற்றதை நீங்கள் வைத்திருக்கலாம். இன்றைய நாளுக்கு பின்னர் அது சாத்தியமில்லை என்பதை மாத்திரமே நாங்கள் கூறுகின்றோம். 2025 ஜனவரியில் ஓய்வு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த தொகை 3,04,06,186 ரூபாய், 91%. இதுவே நாடு வீழ்ச்சியடைந்த இடமாகும். இந்த நாடு மீட்டெடுக்கப்பட்டு கட்டமைக்கப்படும் வரை இதுபோன்ற ஓய்வூதியங்களை பெற எங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஆகவே சபாநாயகர் அவர்களே, நாங்கள் இந்த சட்டமூலத்தினை கொண்டு வந்து இதனை நாங்கள் இல்லாமலாக்குவோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் மிகவும் உறுதியாக இருப்போம். விசேடமாக உலகின் ஜனநாயக நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மன் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் இந்த ஜனநாயக நாடுகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு லஞ்சம் மற்றும் ஊழலை குறைப்பதற்காக அந்த ஓய்வூதியத்தை வழங்குகின்றது. இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். ஊழல் அரசியல்வாதி ஒருவர் இந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கினார். இந்த ஓய்வூதியம் லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடியை ஒழிக்க உருவாக்கப்பட்டது என எதிர்க்கட்சி தலைவர் கூறினார். கடந்த காலத்தில் இந்த ஓய்வூதியம் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பதையும், லஞ்சம் மற்றும் ஊழல் எவ்வாறு ஒழிக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். இந்த ஓய்வூதியத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாடு வங்குரோத்தடையும் வரை லஞ்சம், ஊழல், மோசடி மற்றும் நிதி துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். சிலர் தங்கள் வீடுகளில் நாய்களை குளிப்பாட்டுவதற்கு கூட இராணுவ சிப்பாய்களை பணிக்கமர்த்தினர். சாதாரண மக்களுடன் அரசியல் செய்வதனூடாக உண்மையான அரசு சேவையை செய்யும் அரசு ஊழியரை நாம் உருவாக்க வேண்டும். அதுவே இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதியாகும். இந்த நாட்டு மக்கள் நமக்கு அளித்த ஆணையினூடாக இதனை செய்ய முடியும் என்று இதை பற்றி கூக்குரலிடும் எதிர்க்கட்சி விரும்பினால் எதிர்காலத்தில் மீண்டும் அந்த சலுகைகளை அவர்கள் விரும்பலாம். அடுத்த விஞ்ஞாபனத்தில் அதனையும் சேர்த்து மக்களிடம் ஆணையை எதிர்த்தரப்பினர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலேயே இருக்கின்ற அரச ஊழியர்கள் தங்களது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக சாதாரணமாக அவர்கள் வேர்வை சிந்தி உழைக்கின்றார்கள். அவர்கள் ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 20 தொடக்கம் 30 வருடங்கள் அரச சேவையில் ஈடுபட வேண்டும். அவர்கள் அரச சேவையிலே ஈடுபடுகின்ற போது அந்த ஓய்வூதியத்துக்கான நிதிகள் அவர்களுடைய சம்பளத்தில் இருந்து அவர்கள் வெட்டப்படுகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது அவர்கள் அரசியல் தொழில் செய்வதற்கு அல்ல, அது ஒரு சேவையாகவே இடம்பெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். சிலர் இருக்கலாம், தன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக இந்த ஓய்வூதியம் தேவை என்று போராடலாம். நலன்
தன்னலத்துக்காக அரசியலை பயன்படுத்தவர்கள், அதே போலத்தான் சமூக நலனுக்காக அரசியல் ஈடுபட்டவர்கள் என்று இரண்டு பிரிவினை நாங்கள் பார்க்கின்றோம். அது தன்னலத்துக்காக அரசியலில் இறங்கியிருப்பவர்களுக்கு தன்னலத்துக்காக இந்த ஓய்வூதியம் தேவைப்படலாம். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், சமூக நலனுக்காக சேவை செய்வதற்கு வந்தவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் தேவையில்லை. வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்டமூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். நாட்டின் இனவாத ரீதியான பாகுபாடுகளுக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்தவர்களாக இருந்தார்களே தவிர அதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவானவர்களாக மாறவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் உறிந்து குடிக்கின்றவர்களாகவே காணப்பட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து காணக்கூடியதாக. அப்ப அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஓய்வூதியம் என்பது உண்மையிலே தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும்.